வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து 2 டைப்ஸ் வந்துட்டு சம்ஸ் பார்த்தோம். செகண்ட் டைப்பில் வந்துட்டு நம்ம பேசிக்கான சம்ஸும் பார்த்தோம், கொஞ்சம் மாடிஃபை பண்ண சம்ஸும் பார்த்தோம். இப்போ டைப் 3 சம்ஸ், டைப் 3னாலும் சரி, நம்ம அந்த சொல்லி கொடுத்த அந்த கான்செப்ட் வந்து ஒன்று தான். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் சிமிலராக தான் வரும். சரியா? ஸோ இந்த டைப் 3 சம் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஏபிசின்னு 3 பேர் இருப்பாங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு அந்த கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பிரிச்சுக்கிறது. ஸோ ஏக்கு எவ்வளோ சம்பளம், பிக்கு எவ்வளோ சம்பளம், சிக்கு எவ்வளோ சம்பளம் நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அது. இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஒய் அண்ட் இசட் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஜாப் இன் 4, 6 and 10 days ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது எக்ஸ் வந்துட்டு 4 நாளில், ஒய் வந்துட்டு 6 நாளில், இசட் வந்துட்டு 10 நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எழுதுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 4, 6, 10 எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2, 3, 5. இதுக்கு மேலே பண்ண முடியாது. 5 3 is 15, 15 into 2 30, 30 into 60. இதுதான் வந்து நம்மளுடைய எல்சிஎம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், 1/4 1/6 1/10 போடுவோம். ஸோ இந்த 60 வந்து இங்கே காமனாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ரேஷியோ வரும், எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்றது 1/4 into 60 அப்படின்னா 15:10:6. ஸோ இதை வந்து இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ இது வரைக்கும் எல்லா சம்முக்குமே காமனாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ். இந்த சம்முக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த 3 பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி பார்த்திங்க அப்படின்னா 31,000. ஸோ இதை வந்து அவங்களுக்குள்ள ஷேரை வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரி ஷேர் பிரிச்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய எஃபிஷியன்சி ரேஷியோ இருக்குது இல்லையா, அவங்களுடைய திறன். ஸோ அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ பேஸ் பண்ணி தான் வந்து பிரிச்சுக்கணும். ஸோ எக்ஸுங்கிறவனுடைய எஃபிஷியன்சி வந்துட்டு 15. அதாவது ஒரு நாளைக்கு எக்ஸ் வந்து 15 யூனிட்ஸு கம்ப்ளீட் பண்ணுவான். அது மாதிரி ஒய்ங்கிறவன் ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவான். இசட்டுன்றவன் ஒரு நாளைக்கு 6 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அதிகமான ஷேர் போக போகுது. சரியா? ஸோ அதன்படி தான் நம்ம பிரிக்கணும். இப்போ இது மொத்தமாக எவ்வளோ பங்கு இருக்குது, 15, 10, 6. ஸோ 3 பங்காக பிரிக்கிறோம். ஸோ 15 + 10 25 + 6 31. மொத்த பங்கு, மொத்த ஷேர் வந்துட்டு 31. ஸோ அதில் 15 வந்துட்டு யாருக்கு, எக்ஸுக்கு. அதே 31ல் 10 வந்து ஒய்க்கு. அதே 31 பங்கில் 6 வந்துட்டு இசட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறோம். ஸோ என்னோட மொத்த ஷேர் வந்துட்டு 31,000. அதே மாதிரி இங்கே மொத்த ரேஷியோ வந்துட்டு 31 அப்படின்ற போது நம்ம ஈஸியாக வந்து 15, 10, 6ன்னு பிரிக்கும்போது 15,000, 10,000, 6,000 ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா? சப்போஸ் இங்கே வேறு ஏதாவது 31,000க்கு மேலே வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, 31ல் 15 பங்கு வந்துட்டு எக்ஸுக்கு. ஸோ அப்போ இன்ட்டு ஒரு 60,000ன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும், இதை வந்து கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி 31 பங்கில் 10 பங்கு ஒய்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒருத்தனுக்கு எக்ஸுக்கு எவ்வளோ, ஒய்க்கு எவ்வளோ, இசட்டுக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து டேரெக்டாக இதில் 31 ஷேர் இருக்குது, 31,000 இருக்குது அப்படின்ற போது ஒரு ஷேர் வந்துட்டு 1000 ரூபா. ஸோ அந்த கணக்குப்படி 15 ஷேர்னா 15,000, 10 ஷேர்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து பிரிச்சிட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க, எக்ஸுக்கு தான் 15,000 கொடுத்துருக்குறாங்களா, ஒய்க்கு தான் 10,000 கொடுத்துருக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ஷனில் எக்ஸுக்கு 10,000, ஒய்க்கு 15,000 கொடுத்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ alone கேன் டூ எ ஒர்க் இன் 10 days. ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிக்கிறான், 10 days முடிக்கிறான். பி alone கேன் டூ ஒர்க் இன் 15 days. ஸோ இப்போ ஏ வந்து 10, பி வந்து 15. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த சம்முக்கு எல்சிஎம் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 15:10ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் 3:2ன்னு வரும். நம்ம வந்து இந்த ஸ்டெப்போட நிறுத்திடுவோம் இல்லையா? ஸோ எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து 10, 15க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ எவ்வளோ மொத்த யூனிட் நான் கம்ப்ளீட் பண்ணணுன்றது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு இந்த சேலரியை பிரித்து கொடுக்குற மாதிரியான சம்முக்கு வந்துட்டு எனக்கு என்ன தான் தேவை,
இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ அவங்களுடைய திறனுக்கு நடுவில் உள்ள அந்த ரேஷியோ தான் தேவை. ஸோ இப்போ மொத்த பங்கு வந்துட்டு 5, அதில் 3 பங்கு ஏக்கு. ஸோ இப்போ 3 பங்கு ஏ அப்படின்னா இன்ட்டு எத்தனை 2 லட்சம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதுதான் வந்து ஏக்கு. ஸோ அவங்க கேட்டதை வந்து ஏக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பிக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5ல் 2 பங்கு பி. சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம். குமார் கேன் டூ எ ஒர்க் இன் 3 days. குமாருக்கு வந்து கேயூன்னு வச்சுக்கிறான். குமார் வந்து 3 நாளில் முடிக்கிறான். தினேஷ் வந்துட்டு ஒரு ஒர்க்கை 2 நாளில் முடிக்கிறான். ஸோ அப்போ 3:2ன்னு வரும். ஸோ போத் ஆஃப் தம் ஃபினிஷ் த ஒர்க் டுகெதர் அண்ட் கெட் ₹150. ஸோ அப்போ 2 பேரும் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ₹150 வாங்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் தேவையில்லை, ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ 2:3 இதுதான் வந்து என்னுடைய என்னது எல்சிஎம் எஃபிஷியன்சி ரேஷியோ. சரியா? 2:3 தான் எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ அப்போ இந்த 150 வந்து இவங்க 2 பேரும் மத்தியில் பிரிச்சுக்கிடுவாங்க. ஸோ அப்போ மொத்த பங்கு வந்து எவ்வளோ? 5 பங்கு. 5ல் எனக்கு 2 பங்கு வந்து குமாருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? குமாருக்கு தான் ஷேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ குமாருக்கு 5ல் 2 பங்கு குமாருக்கு அப்படின்ற போது 5ல் 2 பங்கு இன்ட்டு 150 அப்படின்னு போட்டுருணும். ஸோ அப்போ 5ஆல் அடித்தா 3ன்னு வரும். அப்போ 30, 3 2 சார் 60. அப்போ ஆப்ஷன் ஏ 60. சப்போஸ் தினேஷுடைய பங்கு கேட்டாங்க அப்படின்னா 5ல் 3 பங்கு தினேஷ்க்கு இன்ட்டு 150. அதே தான் 30 தான் வரும். 3 3 சார் 19 வரும். சரியா? நெக்ஸ்ட்டு, A and B undertake to do a piece of work for ₹600. அதாவது அவங்க ஏபிலாம் வந்து ஒர்க் பண்ணி ₹600 வாங்குறாங்க சம்பளம். சரியா? அப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படின்னா 6 days ஆகுது. ஏ மட்டும் 6 days எடுத்துக்கிறாங்க. பி மட்டும் 8 days ஆகுது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பி வந்து 8 days. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? வித் தி ஹெல்ப் ஆஃப் சி தி ஃபினிஷ் இட் இன் 3 days. ஸோ சியினுடைய ஹெல்ப்போட அவங்க 3 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, ஏபியும் சேர்ந்து சியோட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற போது 3 நாளில் முடிச்சிடுறாங்க. ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் சி, சியினுடைய பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க மொத்தமாக வாங்குற சம்பளம் 600, அதில் சியினுடைய பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போன சம்மில் ரெண்டு பேர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்றா இப்படி வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து 3 பேர் இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி தான் ஆகும். அப்போ 6, 8, 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 போட்டால் 3, 4, 3, 3னா 1, 4, 1. ஸோ 4 அப்படியே வச்சுக்கலாம். 4 3 சார் 12, 12 into 2 24 யூனிட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பட் அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து எல்சிஎம் மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன் எல்சிஎம் தேவை அப்படின்னா இது வந்து டேஸ் ரேஷியோ. எஃபிஷியன்சி ரேஷியோ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1/6 1/8 1/3ன்னு போடுவோம். இந்த 24 இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் 4, 3, 8 இப்படி வந்து ரேஷியோ வரும். இது என்னது? ஆக்சுவலாக 4:3:8 அப்படின்றது இவங்களுடைய எஃபிஷியன்சி ரேஷியோ. அதாவது ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பி வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏ 4, பி 3, சி சேர்த்தா 8 அப்படின்ற போது எனக்கு ரிமைனிங் சியினுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்குமா? 4 3 7, ரிமைண்டர் 1 தான். அப்போ சியினுடைய எஃபிஷியன்சி எனக்கு என்னவா இருக்கும்? 1 யூனிட்ஸ் பெர் டே. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? சியினுடைய ஷேர் தான் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்போ மொத்த ஷேர் வந்து என்னுடைய மொத்த ஷேர் எவ்வளோ? 8. ஏபிசி 3 பேருக்கும் சேர்த்து 8 பங்கு. இந்த 8ல் 1 பங்கு தான் வந்து சிக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்லேருந்து 1 பங்கு கொடுக்குறாங்க? இந்த ₹600 கொடுக்குறாங்க. அப்படின்ற போது இதை கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் 4ஆல் அடித்தா 2, இந்த 4ஆல் அடித்தா 15, 0, 2ஆல் அடித்தா 75ன்னு வரும். சரியா? 1/8 into 600 இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பி ₹75. இதே வந்து ஏனுடைய ஷேர் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 8ல் 4 பங்கு ஏக்கு இன்ட்டு 600. அதே மாதிரி பியினுடைய ஷேர் வந்து 8ல் 3 பங்கு பிக்கு இன்ட்டு 600. ஸோ இதான் வந்துட்டு சால்வ் பண்ணுற மெத்தட். சரியா? ஸோ இவ்வளோதான் வந்துட்டு டைப் 3 சம்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு டைப் 4 சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். சரியா? இது வந்து வேறு மெத்தடு. நம்ம அந்த ஃபஸ்ட்டு டைப் 2 பார்த்தோம் இல்லையா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எதுவுமே இதில் யூஸ் பண்ண மாட்டோம். இது எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ கொஸ்டின் பாருங்க, 2 men and 3 boys can do a piece of work in 10 days. இப்போ நான் அப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா 2 மென்னுக்கு 2m எழுதிக்க போகிறேன், அண்ட் 3 பாய்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 3 பாய்ஸ். 2 men 3 பாய்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ இப்போ 10 டேஸ் அப்படின்னு எழுதுனா இது வந்து டேஸ்னுடைய ரேஷியோ. இப்போ அதே டேஸை நான் ரெசிப்ரோக்கலில் எழுதுனேன்னு சொன்னால் 1/10 ரெசிப்ரோக்கலில் எழுதிட்டேன்னு சொன்னால் அது வந்து எஃபிஷியன்சின்னு மாறிடும். ஸோ அப்போ 2 மென்னு 3 பாய்ஸ் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு வந்துட்டு 10 நாள் எடுத்துக்கிறது. 1/10 நான் எழுதியிருக்கிறேன். இது வந்து எஃபிஷியன்சி. சரியா, எடுத்தோன்னே எஃபிஷியன்சி நான் எழுதிடுறேன், ஏன்னா எனக்கு எஃபிஷியன்சி தான் ஃபைனலாக வேணும் அப்படின்றதுனால நான் எடுத்தோன்னே 1/10 போட்டுறேன். அதே மாதிரி 3 men and 2 boys, 3 men plus 2 boys அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 days எடுத்துக்குது அப்படின்னா 1/8. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. சரியா, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இன் ஹவு many days can 2 men and 1 boy do the work? 2 men plus 1 boy இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா, இப்போ வந்து இதை நெக்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக அல்ஜிப்ராவில் வந்து சால்வ் பண்ணோம் இல்லையா, இப்போ ஏதாவது ஒரு என்டிட்டியை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணணும், எம்ஐயாவது பிஏயாவது கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்துட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு போடுவோம். ஸோ அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்றது இது 2m + 3b. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6m + 9b ஈக்குவல் டு 1/10 × 3. சரியா, ஸோ அப்போ 3/10. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை வந்துட்டு என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6 கிடைக்கும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும் அப்படின்றதுனால எம்மை வந்து நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிட முடியும் அதுக்காக. அப்போ ப்ளஸ் 2b × 2 வந்து 4b ஈக்குவல் டு 1/8 வந்து 2ஆல் அடித்தா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2/8. சரியா, இப்போ இது வந்து ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் செகண்ட். சரியா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னு சொன்னால் சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 6m கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 9b - 4b நமக்கு என்ன கிடைக்கும், 5b அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 3/10 - 2/8 இருக்கும். இந்த 2/8 அடித்தோன்னு சொன்னால் 1/4 இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12 - 10 × 1 10 டிவைடட் பை 10 × 4 வந்து 40. ஸோ இதெல்லாம் சிம்பிளான மேக்ஸ் சொல்யூஷன் தான். அதனால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ 12 - 10 எவ்வளோ, 2 டிவைட் பை 40. இப்போ எனக்கு அந்த சைடில் எழுதுகிறேன், 5b ஈக்குவல் டு 2/40. சரி, அப்போ பியினுடைய அந்த 2ஐ எனக்கு கேன்சல் பண்ணிடுவோமா, 1/20 வரும். ஸோ அப்போ எனக்கு பி மட்டும்தான் வேணும் அப்படின்ற போது 1/5 கீழே வரும். அப்போ 5 × 20 100. இது என்னது, பியினுடைய எஃபிஷியன்சி. சரியா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1/10 1/8 இது இல்லாமல் எஃபிஷியன்சி தான். ஸோ அப்போ பியினுடைய எஃபிஷியன்சி வந்துட்டு 1/100. அதாவது பி வந்து ஒரு நாளைக்கு 100 டேஸ் எடுத்துக்கிறான். சாரி, பி வந்து ஒரு யூனிட்டை முடிக்கிறதுக்கு 100 டேஸ் எடுத்துக்கிறான். சரியா, ஸோ அதான் வந்து அவனுடைய எஃபிஷியன்சி. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பி கண்டுபிடிச்சாச்சா, பியை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1லேயோ ஈக்குவேஷன் 2லேயோ சப்ஸ்டியூட் பண்ணி எம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் ஒரு டைம் பார்த்துக்கலாம். நமக்கு என்ன தேவை, 2m + 1b. 2m + 1b தான் நமக்கு தேவை. அப்படின்ற போது இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி 2m இருக்குதா. ஸோ அப்போ இந்த பியை கொண்டு வந்து இந்த 3b இருக்கு இல்லையா, இந்த பியில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னு சொன்னால் டேரெக்டாகவே 2m கிடச்சிரும். ஆல்ரெடி 1b நம்மள்ட்ட இருக்குது, 1bனாலும் b-னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ டேரெக்டாக நமக்கு 2m கிடச்சிரும். அப்படின்ற போது 2m + b வந்து எவ்வளோ அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அப்போ இங்கே நான் எழுதுகிறேன் 2m + 3 × bக்கு பதிலானது 1/100 ஈக்குவல் டு 1/10 வரும். அப்போ 2m = 1/10. இந்த ஹோல் டேர்மையுமே வந்துட்டு ரைட் சைட் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா மைனஸ்னு வரும். அப்போ 3/100 வரும். அப்போ இங்கே 1/10 இங்கே 3/100 இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னால் 10 - 3 ஹோல் டிவைட் பை 100 வரும். 10 - 3 எவ்வளோ, 7. ஸோ அப்போ 7/100 வரும்.
இங்கே மேலே எழுதுறேன். 2m ஈக்குவல் டு 7/100. புரியுதா? 10 - 3ன்றது 7 டிவைட் பை 100ன்னு வரும். அப்போ இங்கே லெஃப்ட் சைடு வந்து 2m இருக்குது. அப்போ 2m ஈக்குவல் டு 7/100ன்னு வரும். அதான் வந்து நமக்கு தேவை. 2m + b தான் தேவை. ஸோ 2m அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 2m + b ஈக்குவல் டு என்ன வரும்? 7/100 ப்ளஸ் பியினுடைய வேல்யூ இங்கே இருக்குதா ரைட் சைடு 1/100. அப்போ 7/100 + 1/100 என்ன வரும்? எனக்கு 8/100ன்னு வரும். எனக்கு வந்துட்டு 8/100 சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஸோ 8 அடித்தா 4 டேபிள் அடித்தா 225 வரும். 2/25 வரும். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு என்ன தேவைன்னா எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அந்த ஒர்க்கை, ஹவு மெனி டேஸ் அப்படின்றது தான் கொஸ்டினே. இப்போ ஹவு மெனி டேஸ் அப்படின்னா பி வந்து ஒரு யூனிட் முடிக்க 100 டேஸ். அதே மாதிரி 2m 2 மென் சேர்ந்து முடிச்சாங்க அப்படின்னா 7 யூனிட்டை முடிக்க 100 டேஸ். சரியா? அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு யூனிட்டை முடிக்க எவ்வளோ நாள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்படின்ற போது நியூமரேட்டர்ல 1 வரணும். அப்போ எனக்கு 2/25 இருக்குது. சரியா? 2/25 இருக்குது. எனக்கு 1/ல எவ்வளோ வருது அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ அப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 1/12 அடித்தா 12.5 வருமா? 1/12.5. ஸோ அப்போ 2m + 1b 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அவங்க ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா 12.5 டேஸில் ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ இப்படி எழுதலாம். அப்படி இல்லைண்டா 8/100 வருது இல்லையா? ஸோ 2m + b ஆன்சர் வந்துட்டு 8/100ன்னு வருது. இந்த லெஃப்ட் பாட்டம் கார்னரில் எழுதிட்டு இருக்கிறேன் பாருங்க. 8/100ன்னு கிடைக்குது. இது வந்து என்னது அப்படின்னா என்னுடைய எஃபிஷியன்சி. 2m + b 2 மென்னு ஒரு பாய் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறதுனுடைய அவங்களுடைய திறனை குறிக்கிறது தான் 8/100. அப்போ எத்தனை நாள் எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் டேஸும் எஃபிஷியன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொன்னோன்னா, அப்போ இன்வெர்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ்னா 100/8ன்னு போடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டே ஈக்குவல் டு 100/8. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக 12.5 வரும். இதுதான் வந்து 12.5 டேஸ். ஒன்று உங்களுக்கு இப்படியும் சால்வ் பண்ணலாம். இதை ரெசிப்ரோக்கலாக எடுத்துட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைண்டா இந்த 8/100 அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டரில் 1 வர்ற வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாடல் இன்னொரு சம் பார்க்குறோம். ஸோ இது வந்து சால்வ் பண்ணோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பட் அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி தான் சம் கேட்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த 2m + 3b இல்லை வந்து ஒரு டேஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3m + 2bன்ற மாதிரி ஒரு இதில் கொடுத்து டேஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் 1/1 போட்டிங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ரேஷியோ கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற போது ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து 0 பண்ணணும், கேன்சல் பண்ணணும் அப்படின்ற போது ஸோ 2 × 3 3 × 2 அப்போ 6 ரெண்டுக்குமே வந்துடும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். ஸோ எழுதிட்டு 6mm கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே b கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த பியை கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வேண்டிய 2m சில சம்மில் m மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சம்மில் 2m டேரெக்டாக இருக்கிறதுனால நான் 2m கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 2m இருக்குது b இருக்குது அப்படின்ற போது நமக்கு என்ன வேணும்? 2m + b தான் வேணும். அது 2m + bன்னு போட்டு நமக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 1 வச்சுக்கிட்டு டினாமினேட்டரில் என்ன ஆன்சர் வருதோ என்ன நம்பர் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்ம ஆன்சராக போட்டுற வேண்டியது. ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு இப்படி தான் சால்வ் பண்ணணும். எல்லா சம்மே இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ அதே மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான சம் இது. இது என்ன அப்படின்னா 5 men and 2 boys. சரி, 5 men 2 பாய்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய திறன் பார்த்தீங்க அப்படின்னா 4 times as much work as a man and a boy. சரியா? அதாவது 5 men 2 பாய் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட 4 மடங்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்களாம். ஸோ 4 times 1 man 1 boy. சரியா? ஏ மேன் ஏ பாய் அப்படின்னா ஒரு மேன் ஒரு பாய். இப்போ 5 men + 2 boy = 4 × 1m + 1b அப்படின்னா 4m + 4bன்னு எழுதிக்கலாமா? இப்போ 5m + 2b. ஸோ அப்போ 5m இங்கே இருக்கும். m ஃபுல்லாக ஒரு பக்கம் b ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 5m - 4m வந்துட்டு வெறும் mன்னு வரும். 4b இங்கே 2b இங்கிட்டு போச்சுன்னா -2bன்னு வரும். இப்போ 4b - 2b வந்து 2b அப்படின்னு தான் இருக்கும். இப்போ m/b = 2/1. அவ்வளோதான் ஆன்சர்.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ மேன் அண்ட் எ பாய். அவனுடைய கெப்பாசிட்டி மேனுக்கும் பாய்க்கும் உண்டான கெப்பாசிட்டி என்னவா இருக்கும், அதனுடைய ரேஷியோ என்னவா இருக்கும்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எம்முக்கும் பிக்கு உண்டான ரேஷியோ வந்து 2:1. ஸோ ஆப்ஷன் பி. மேனுக்கும் பாய்க்கும், சப்போஸ் பாய்க்கும் மேனுக்கும் B/B:M கேட்டாங்க அப்படின்னா அது அப்படி தலைகீழாக எழுதிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு சம்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கில். இன்னும் ஒரு மெத்தட், ஒரு மாடல் சம் இருக்குது. இந்த பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? பைப்ஸ் அண்ட் டேங்க் இல்லைனா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மாடல் மட்டும் இருக்குது. அந்த ஒரு மாடலை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண சம்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் IAS அகாடமி.